ராஜபக்சக்களின் சகாக்கள், ரணிலின் சகாக்கள், சஜித்தின் சகாக்கள் அனைவருமே தற்பொழுது வெளிநாடுகளுக்கு தப்ப முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்காகத்தான் ஊரடங்கு சட்டத்தை போட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிக பாதுகாப்புக்கு அதிரடிப்படையினர் குவித்து அவர்கள் வெளியில் செல்வதற்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கின்றார் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்பாக தற்பொழுது உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சுமார் 65% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இதற்கு முதலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார் என்று கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கட்டும் அல்லது தென்னிலங்கையில் இருக்கிற முக்கியஸ்தர்களிடம் விசாரித்த அடிப்படையில் தெரிய வந்த ஒரு விடயம். இது தொடர்பாக நாங்களே பலமுறை கூறியிருக்கின்றோம், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார் என்று. இப்படியான சூழ்நிலையில் பலர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முதலில் முயற்சி செய்திருந்தார்கள். அதை தவிர பசில் ராஜபக்ச அவர்கள் தற்பொழுது வெளிநாட்டில் தான் இருக்கின்றார். கோட்டபய ராஜபக்ச அவர்கள் தற்பொழுது வெளிநாட்டில் தான் இருக்கின்றார்கள். அதை தவிர நாமல் ராஜபக்சவின் உறவினர்களும் வெளிநாட்டில் இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் தற்பொழுது ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைதியாக வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதனை தாண்டி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்பவர்கள் பரிசோதிக்கப்படுவதாகவும் அவர்களது வாகனங்கள் பரிசோதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இது மக்களின் பாதுகாப்புக்காக செய்யப்படுகின்ற ஒன்று அல்லது யாரும் குற்றவாளிகள் தப்பியோடக் கூடாது என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒன்றாகவே ஆரம்பத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது ரணில், சஜித், ராஜபக்சர்களின் சகாக்கள் வெளியேறுவதற்கான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைக்கப்பட்டிருக்கிறதா, அதற்காக வழி சமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு சிலர் தற்பொழுது வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். அது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. இன்னும் சிலர் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இங்கிருந்தால் பிரச்சனை அல்லது ஊழல் செய்தவர்கள் நாளை இங்கு வழக்குகளுக்கு அல்லது ஏனைய நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்வது என்பது இயல்பான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவேதான் தன்னுடன் இருந்த சகாக்களை வழி அனுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்பொழுது வழி சமைத்து கொடுத்திருக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படாமல் இருந்தால், அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படாமல் இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்கிற சந்தேகம் ஏற்கனவே அரசு தரப்புக்கு இருந்தது. அதாவது அவர்கள் அங்கே சென்று யாரும் வெளியே போகக்கூடாது, எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது எந்த ஒரு மோசடியானவர்களோ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது என்று அங்கே போய் நின்று விட்டால் பாரிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க நேரிடும். இவற்றை தாண்டி அப்படி ஒரு செயலை தேசிய மக்கள் சக்தி செய்யுமாறு கேட்டால் நிச்சயமாக செய்வதற்கான வாய்ப்பில்லை. காரணம், எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அனுர ஜனாதிபதி ஆனாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை. எனவே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கான தேர்தல் 1.5 மாதத்துக்கு பின்னர் இடம்பெறும் என்று ஏற்கனவே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருந்தார். நான் ஜனாதிபதி ஆனால் மறுநாளே நாடாளுமன்றத்தை கலைத்து உடனடியாக 1.5 மாதத்திற்குள் தேர்தலை வைப்பேன் அல்லது 1.5 மாதத்துக்கு பிறகு உடனடியாக தேர்தலை வைப்பேன் என்று கூறியிருந்தார். இப்படியான சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வரை எந்தவித பிரச்சனைகளிலும் ஈடுபடக்கூடாது என்பதில் தேசிய மக்கள் சக்தி கவனமாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் தற்பொழுது கட்டுநாயக்க விமான நிலையத்தை முற்றுகையிட்டு அதனை தடுத்து நிறுத்தி இருப்பார்கள். ஆனால் அதனால இந்த கட்சிக்கு கெட்டவராக மாறும். ஜேவிபி இப்படித்தான் எதற்கெடுத்தாலும் வீதிக்கு இறங்கி விடுவார்கள் அல்லது அநாகரிகமான முறை நடந்து கொள்வார்கள் என்கிற விமர்சனம் வரும் என்பதற்காக இதனை அவர்கள் தவித்து விட்டார்கள் என்ற அடிப்படையான கருத்துக்களும் கூறப்பட்டு வருகிறது. ஆகவே ஊழல்வாதிகள், மோசடிவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும், ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சிங்கள மக்கள் உள்ளிட்ட பலர் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தப்பித்து செல்லக்கூடாது, அவர்கள் இந்த நாட்டுக்குள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் குரலாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.